ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பாக கிடைத்தால் அதிலிருந்து குறைந்தபட்சமாக 10 ரூபாயை ஒரு ஏழைக்கு தருவீர்களா? இதற்கு உங்கள் பதில் ஆம் என்றால் ஏழைகளின் உள்ளம் உங்களை அன்புடன் வரவேற்கும். ஆனால் நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு 720 மணி நேரம் அன்பளிப்பாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி? 24 மணி நேரம், 30 நாட்கள், 720 மணி நேரம். அந்த 720 மணி நேரத்தில் நீங்கள் குறைந்தபட்சமாக சில மணி நேரமாவது ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறீர்களா? இதற்கு உங்கள் பதில் ஆம் என்றால் ஸ்மைல் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்மைல் வாழ்வை வளப்படுத்தும் ஓர் தன்னலமற்ற இயக்கம். இதில் நாம் பணத்தை நன்கொடையாக தருவதோ பெறுவதோ இல்லை. பணம் ஈட்டும் காரியங்களிலும் ஈடுபடுவது இல்லை. பதிவு கட்டணம், ஆண்டு சந்தா, மாதச்சந்தா போன்றவைகளும் கிடையாது. ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து தமது நேரத்தை பகிர்ந்து அதில் திறமையை கலந்து சேவையில் ஈடுபடும் மேடையே ஸ்மைல். ஜாதி, மதம், மொழி, இனம், பணம், படிப்பு, பதவி, வயது, அந்தஸ்து போன்ற எல்லா பேதங்களுக்கும் அப்பாற்பட்டு ஸ்மைல் வளர்ந்தது. அப்படி வளர்ந்த ஸ்மைல் பல பல துறைகளில் தனது கிளைகளை பரவவிட்டது. முக்கியமாக ஆரோக்கியம், சுற்றுப்புற சூழல், கல்வி மற்றும் ஆலோசனை, இதர அமைப்புகளுக்கு சேவை, அவசர உதவி மற்றும் பொதுவான சேவைகள். இந்த துறைகளில் ஏராளமான சேவைகள் செய்து வரும் ஸ்மைல் உலகில் பல நாடுகளின் பாராட்டை பெற்றது. உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டிஸ்ல அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் மிகவும் முக்கியமானது. அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் உலகில் உள்ள சேவை அமைப்புகளுள் பணம் வாங்காமல் தராமல் பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பேரை வாலண்டரி சர்வீஸில் ஈடுபடுத்தும் ஸ்மைல் ஒரு தனித்தன்மை பெற்ற சேவை அமைப்பு என்று பாராட்டி அதன் ஃபவுண்டர் பிரசிடென்ட் திரு CN பரமசிவன் அவர்களை கௌரவித்தனர். ஆரம்ப காலத்தில் வழிபாட்டு தலங்களுக்கு தனது சேவையை வழங்கிய ஸ்மைல் திருமலையில் ஸ்ரீவாரி சேவா என்று துவங்கி இதர இந்து கிறிஸ்துவ ஆலயங்கள், ஜெயின் ஆலயங்கள், குருத்வாரா போன்ற இடங்களில் தனது சேவையை அர்ப்பணித்தது. ஆலயங்கள் மட்டுமின்றி நாம் வாழும் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க எண்ணி பள்ளிகள், கல்லூரிகள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்கள், ஏன் கூவத்தை கூட ஸ்மைல் சுத்தப்படுத்தியது. உலகெங்கும் நடந்து வரும் பசுமை புரட்சியில் ஸ்மைல் தனது பங்காக மரக்கன்றுகள் நடும் பணியில் பல இடங்களில் ஈடுபட்டது. பொதுவாக வெளிநாட்டு பிரயாணம் செல்லும் போது அந்த நாட்டை சுற்றி பார்த்து வருவது இயல்பு. ஸ்மைல் வெளிநாட்டு பிரயாணமாக சிங்கப்பூர், மலேசியா சென்றபோது அந்த நாடுகளை சுற்றி பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அங்கும் சேவை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. வீரமாகாளியம்மன் கோயில் சிங்கப்பூரில் உள்ள ஒரு முக்கிய கோயிலாகும். அந்த கோயிலில் ஸ்மைல் உழவாரப் பணி செய்தது ஒரு முக்கிய அம்சமாகும். ஸ்மைல் அமைப்பைச் சேர்ந்த சுமார் 200 அன்பர்கள் உலக அமைதிக்காகவும் சுபீட்சத்திற்காகவும் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டனர். நமது வாழ்வில் சில குழப்பமான சந்தர்ப்பங்கள் நேரிடும்போது ஜாதக ரீதியாக அதற்கு தீர்வு காண்பது ஒரு இயல்பு. அந்த வகையில் ஸ்மைல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்மைல் அலுவலகத்தில் ஜாதக ரீதியான தீர்வுகளை வழங்கி வருகிறது. இதில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்து உள்ளனர். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்பு என்பது ஒரு முக்கிய அம்சமாகும்.
ஆனால் வேலை கிடைப்பதே அரிதான இந்த காலத்தில் ஸ்மைல் இதுவரை 1200க்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது. வேலை தேடும் அன்பர்கள் அவர்களை அழைத்து தெரிவிக்கின்றனர். தானம் செய்வது மனித பண்புகளில் ஒரு மகத்தான பண்பு. நாம் வாழும்போது தானம் செய்வது மிக மிக அவசியம். நாம் மறைந்த பின்னும் தானம் செய்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை விஞ்ஞான வளர்ச்சி வழங்கியிருக்கிறது. கண்தானம் அவைகளில் ஒரு சிறந்த தானமாகும். நாம் நமது இரு கண்களை தானம் செய்வதன் மூலம் நமக்கு பின்னும் பார்வையற்ற இரு அன்பர்களுக்கு நமது கண் ஒளியாக, பார்வையாக, வாழ்வாகவே அமைகிறது. ஸ்மைல் அலுவலகத்தில் வாரத்திற்கு ஒரு நாள் வசதியற்றோர்க்காக ECG என்ற இருதய பரிசோதனை நடத்தப்படுகிறது. நமது வீடுகளில் நாம் உபயோகித்த பல பொருட்கள், உதாரணத்திற்கு உடை, குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் போன்ற இதர பொருட்கள் நமது வீடுகளில் உபயோகத்தை இழந்தாலும் அது நல்ல வகையில் உபயோகிக்கும் வகையில் இருப்பது சாதாரணமாக பார்க்கும் ஒரு விஷயம். இந்த பொருட்களை வசதியற்ற பல பேருக்கு நாம் கொண்டு சேர்த்தால் அவர்கள் அதை உபயோகித்து பயனடைவார்கள். இதற்கு உங்கள் பங்காக உங்கள் வீடுகளிலிருந்தும் நீங்கள் வசிக்கும் பகுதிகளிலிருந்தும் இதுபோன்ற பொருள்களை சேகரித்து ஸ்மைல் அலுவலகத்திற்கு அனுப்பினால் அதை தக்க இடத்தில் தக்க முறையில் கொண்டு போய் சேர்ப்பது ஸ்மைலின் சேவையாகும். நலிந்தோர் வாழும் பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் வயது முதிர்ந்தோர் வாழும் காப்பகங்களுக்கும் ஸ்மைல் விஜயம் செய்து அவர்களுக்கும் அனுசரணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான சில பொருட்களையும் வழங்கி வருகிறது. உயிர் காக்கும் பணி ஒரு உன்னதமான பணி. ஒரு முறை இரத்த தானம் செய்தால் 4 உயிர்களை காப்பாற்றலாம் என்பது விஞ்ஞான வளர்ச்சி. இதில் தனது பங்காக ஸ்மைல் பல இடங்களில் இரத்த தான முகாம்கள் நடத்தி வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கானோர் நமது முகாம்களில் இரத்த தானம் செய்ததன் வாயிலாக மருத்துவமனைகளில் அவசர அறுவை சிகிச்சை நடைபெறும் போது ஸ்மைலை நாடுகிறார்கள். அதற்கு உரிய நேரத்தில் நமது அன்பர்கள் சென்று இரத்த தானம் செய்து பல உயிர்களை காத்து வருகிறார்கள். கண் மருத்துவ பரிசோதனையும் அதற்கு இலவச மூக்கு கண்ணாடிகளும் சில சமயங்களில் வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் பல் மருத்துவ பரிசோதனை, கால்நடை மருத்துவ பரிசோதனையும் நிரம்ப நடைபெற்றுள்ளது. கண் மருத்துவ பரிசோதனையில் கேட்டராக்ட் அறுவை சிகிச்சை தேவைப்படும் வசதியற்றோருக்கு ஆண்டுதோறும் 100கணக்கான அறுவை சிகிச்சை இலவசமாக நடந்து வருகிறது. வசதியற்ற குடும்பங்களில் வயது முதிர்ந்தோருக்கு கேட்டராக்ட் பிரச்சனை கண்களில் வரும்போது அவர்கள் பார்வையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் இழக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு ஜடப்பொருளாக ஒதுக்கி வைக்கவும் படுகிறார்கள். இவர்களுக்கு நாம் இலவசமாக கேட்டராக்ட் அறுவை சிகிச்சையை செய்து தரும்போது அவர்கள் பார்வையை மீண்டும் பெறுவதுடன் வேலை செய்யும் வாய்ப்பையும் பெற்று வாழ்வையும் பெறுகிறார்கள். பல ஆண்டுகளாக பல நற்காரியங்களில் ஈடுபட்டு வரும் இதர அமைப்புகளுக்கும் ஸ்மைல் தனது உதவிக்கரத்தை நீட்டுகிறது. உதாரணத்திற்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட், சங்கர நேத்ராலயா போன்ற அமைப்புகளுக்கு நமது ஸ்மைல் அன்பர்கள் அனுதினமும் சென்று அலுவலகத்தில் உதவியாகவும் நோயாளிகளுக்கு அனுசரணையாகவும் இருந்து வருகின்றனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் நலிவுற்ற நிலையில் இருக்கும் சில திவ்ய தேசங்களுக்கு தினசரி பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், வஸ்திரங்கள், பூஜைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் ஸ்மைல் வழங்கி வருகிறது. மருத்துவ ரீதியாக குணம் அடையக்கூடிய பார்வை இழந்தோர்க்கு இலவசமாக கேட்ராக்ட் சர்ஜரியை செய்து தருவது போல மருத்துவ ரீதியாகவும் குணம் அடைய முடியாத பார்வை இழந்தோரின் வாழ்வை வளப்படுத்த அவர்களுக்கு கல்வி பயின்று தருகிறது. பாடங்களை கேசட்டில் பதிவு செய்து தருகிறது. ஏன் பரீட்சையிலும் பங்கேற்று வருகிறது ஸ்மைல். இதன் வாயிலாக சுமார் 150 பார்வையற்ற அன்பர்கள் வேலைவாய்ப்பும் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் சேமிப்பது மிகவும் அவசியமாகும்.
உலகில் இருக்கும் மொத்த நீரின் அளவு சுமார் 100 லிட்டர் என்று வைத்துக் கொண்டால் அதில் குடி தண்ணீரின் அளவு ஒரு சிறிய கரண்டிதான் என்ற அபாய நிலை உருவாகி உள்ளது. தண்ணீர் சேமிப்பை வலியுறுத்தி சிக்கனமாய் செலவழித்தலும் இன்றைய காலகட்டத்தில் அவசியமாகும். எனவே தண்ணீர் சேமித்தலின் அவசியத்தை அரசு முழு முயற்சியுடன் வலியுறுத்தி வந்தாலும் சில தனியார் தொண்டு நிறுவனம் இதில் கலந்து கொண்டனர். நீர் சேமிப்புக்காக நாம ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்து நம்ம வீடுகள்ல இருக்கிற டேங்க் சிஸ்டம்ஸ்லயே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இலவசமா நாம செஞ்சு கொடுத்தா அதன் வாயிலாக கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை நாம மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத உணர்ந்து அதே முயற்சியில சென்னை முழுக்க எந்தெந்த வீடுகள் இத வாய்ப்பை ஏத்துக்க விரும்புறாங்களோ அங்கெல்லாம் இலவசமா செஞ்சு தரத்துக்காக இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு நடை நாம காந்தி மண்டபத்திலிருந்து அடையார் தூரம் நடக்கும். இந்த பந்தை இவ்வளவு தூரம் வந்தால் 15 லிட்டர் தண்ணியை உட்கொள்ளக்கூடிய இந்த பந்தை 8 லிட்டர் அளவிலேயே இதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுறோம். அப்ப ஒவ்வொரு தடவை நாம ஃபிளஷ் பண்ண உடனே 8 லிட்டர் தண்ணி தான் டேங்க்ல நிறையுமே தவிர 15 லிட்டர் நிறையாது. அப்ப ஃபிளஷ் பண்றப்ப 8 லிட்டர் தான் உபயோகப்படுது, அதிகப்படியான 7 லிட்டர் மிச்சப்படுகிறது. இதன் வாயிலாக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஸ்மைல் மிச்சப்படுத்தியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. காவல் போக்குவரத்து துறையுடன் இணைந்து ஆட்டோ ஓட்டும் அன்பர்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை வழங்கியது ஸ்மைல். பொதுமக்கள், காவல் போக்குவரத்து துறை அதிகாரிகள், ஆட்டோ ஓட்டும் அன்பர்கள் ஆகிய அனைவரிடமும் கலந்துரையாடல் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இன்சூரன்ஸ், டெலிபோன் இணைப்பு வசதி பற்றியும் பரிந்துரை செய்யப்பட்டது. கூடவே பொதுமக்களிடம் அவர்களது அணுகுமுறை பற்றியும், மருத்துவ முதலுதவி பற்றியும், சமுதாயத்தில் குற்றங்களை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்யும் உதவி பற்றியும், பயணிகள் தவறவிட்ட பொருட்களை கொண்டு சேர்ப்பதின் நேர்மை பற்றியும், சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் உன்னதமான பணியை பாராட்டி படச்சுருள்கள் வாயிலாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைகள் பல பேர்களுக்கு பயனளித்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம். சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் சுனாமி. அம்பத்தூர்ல இருக்கீங்கன்னா அங்க அம்பத்தூர்லயே டிஐ சைட் ஸ்கூல் இருக்குமா, அவங்க அந்த ஸ்கூல்லயே துணி கலெக்ட் பண்றாங்க, நீங்க அங்கேயே கொடுத்தலாம். வெரி குட், தேங்க்யூ. பாதிக்கப்பட்ட சுமார் 50,000 பேருக்கு ஸ்மைல் உடை, உணவு, தண்ணீர், மருந்து போன்றவைகளை வழங்கியது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்களை அவர்தம் உறவினர் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் போக்குவரத்து சேவையும் செய்தது. அதிர்ச்சிக்குள்ளான அகதிகளுக்கு ஆலோசனையும் மருத்துவ பரிசோதனையும் வழங்கியது ஸ்மைல். சேற்று வயலாடி